இதோட நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து கிளறி விடணும். இருந்தால் சாப்பிட சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கிட்டு அதோட ஊற்றினா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் சில்லி சேர்த்துக்கோங்க. தேவைக்கு கல் உப்பு, கொஞ்சம் கூட சில்லி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கணும். அப்போ தான் இது இனிப்பு, உப்பு, காரம் 3மே சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலக்கி விடணும். இப்போ காலிஃப்ளவர் சில்லி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலில் எடுத்து வைக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சில்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்ம சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசை கூட ஒரு முருகல் தோசை போட்டு இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இது சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே பஞ்சு போல் வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் நல்லா இருக்குது. நம்ம ஆவியில் ஏற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்ச மெத்தட் நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.